டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் அதிகாரம் பரவி இருப்பதே இந்தியாவின் முன்னேற்றம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒன்றுபட்ட இந்தியாவிற்காக நாடாளுமன்ற தொகுதிகளை மேலும் அதிகரிக்காமல் தற்போதுள்ள நிலையே தொடர வேண்டும் என இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு கட்டுரை வெளியிட்டுள்ளது. இதை குறிப்பிட்டு தனது எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இடையே மக்கள் தொகையில் மிகுந்த வேறுபாடு காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை வரையறை செய்யக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதிகாரம் பரவி இருப்பதினால்தான் முன்னேற்றம் அடங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை மறுநாள் வரை அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் அமித்ஷா சந்திக்க உள்ளதாகவும், துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியை அவர் சந்தித்து பேச உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழக பாஜகவிற்கு புதிய தலைவர் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அமித்ஷாவின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. காஞ்சிபுரம் ஒரகடம் விண்டோஸ் பாஸ் தொழிற்பூங்காவில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் டிக்சன் டெக்னாலஜிஸ் ஆலை அமைய உள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. மடிக்கணினி, ஒருங்கிணைந்த கணினி உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் உற்பத்திக்காக இந்த ஆலை அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 14ஆம் தேதி பொது பட்ஜெட்டும் 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டன. தற்போது துறை வாரியாக மானிய கோரிக்கை விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் நாளை முதல் 5 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நாளை மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சனி, ஞாயிறு, தமிழ் புத்தாண்டு என தொடர் விடுமுறைகள் வருகின்றன. இடையில் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கூடுதல் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ச்சியாக 5 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு மீண்டும் 15ஆம் தேதி பேரவை தொடங்கும். தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக குறைந்து வந்த நிலையில் இன்று ஒரே நாளில் 2 முறை அதிரடியாக உயர்ந்துள்ளது. இன்று காலை ஒரு சவரன் ஆபரண தங்கம் 520 ரூபாய் உயர்ந்து 66,320 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்த நிலையில் மாலையில் 2வது முறையாக தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்து 67,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராமுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 8,410 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்று ஒரே நாளில் தங்கத்தின் விலை 1,480 ரூபாய் உயர்ந்துள்ளதால் நுகர்வோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் மற்ற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைதான போது அசோக் தப்பிச் சென்றதாக கூறப்பட்டது. நீதிமன்றம் உத்தரவிட்டும் அவர் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அசோக் இன்று தானாகவே ஆஜரானார். அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். தமிழக பாஜக தலைமை மாற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் இன்று அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் பாஜக தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாகவும் தகவல் கசிந்துள்ளது. இதற்காகவே நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றதாகவும் கூறப்படுகிறது. புதிய தலைவர் தேர்வாகியுள்ள நிலையில் வரும் 11ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
திருப்பதி காட்பாடி இடையே 1332 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரட்டை ரயில் பாதை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் திருப்பதி காட்பாடி திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ரயில்வே போக்குவரத்தை சீரமைக்க இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தங்கம் விலையை போல வெள்ளியின் விலையும் இன்று ஒரே நாளில் உயர்ந்து கிலோ 2000 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று காலை வெள்ளியின் விலை மாற்றமின்றி 1 கிராம் 102 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆனால் மாலையில் 1 கிராம் வெள்ளி 2 ரூபாய் உயர்ந்து 104 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இதன் மூலம் 1 கிலோ வெள்ளி 2000 ரூபாய் அதிகரித்து 1,04,000 ரூபாய்க்கு விற்பனையானது. மகாவீர் ஜெயந்தி உள்ளிட்ட தொடர் விடுமுறை வருவதால் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக அரசு போக்குவரத்து கழகம் 1680 சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது. இந்த பேருந்துகள் வரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் சென்னை பேருந்து நிலையங்களில் இருந்து மாநிலத்தின் முக்கிய நகரங்களுக்கு இயக்கப்படும். மகாவீர் ஜெயந்தி முன்னிட்டு நாளை டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று இரவு 10 மணி முதல் 11ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை டாஸ்மாக் கடைகள் இயங்காது. மேலும் மதுக்கடைகளுடன் இணைந்துள்ள மதுபான கூடங்கள், லைசென்ஸ் பெற்றவர்கள், ஹோட்டல்களில் இயங்கும் பார்கள் அனைத்தும் நாளை மூடப்பட வேண்டும் என்றும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.